கோயிலில் இருக்கும் திருவுருவச் சிலைக்கு பால், தயிர், மஞ்சள், இளநீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படும். அப்படிப்பட்ட அபிஷேகங்களை காண்பது புண்ணியம் என்று கூறி பலர் இந்த அபிஷேகம் நடக்கும் நேரத்தில் தவறாமல் கோயிலுக்கு செல்வர். அதில் புண்ணியம் இருக்கிறதோ இல்லையோ, நிச்சயமாக நம் உடலுக்கு நன்மை இருக்கிறது என்று கூறுவேன். ஒரே கல்லில் 2 மாங்காய் அல்ல, 3 மாங்காய், அதாவது 3 பலன்கள் என்பதுதான் இந்த அபிஷேகம் செய்வதில் இருக்கும் பின்னணி. எப்படி என்கிறீர்களா? சொல்கிறேன். நம் கோயில்கள் எல்லாம் பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை. அதே போலத்தான் அதில் வீற்றிருக்கும் திருவுருவச் சிலைகளும். பெரும்பாலும் கருங்கல்லிலோ, பஞ்சலோகத்திலோ, மரத்திலோ தான் இச்சிலைகள் செய்யப்பட்டிருக்கும். நாளடைவில் இந்த சிலைகள் சிதைந்து போகவோ அரித்து போகவோ வாய்ப்பு உள்ளது. இத்தகைய சேதங்களை கட்டுப்படுத்தி அந்த சிலைகளை பராமரிக்கவே அபிஷேகம் செய்யப்படுகிறது. அதற்காக பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு பொருட்களின் பின்னணியிலும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கின்றன. பால், தயிர், தேன், கரும்புச்சாறு போன்ற பொருட்களில் உள்ள கொழுப்புச் சத்து சிலைகளில் ஈரத்தன்மையை தக்க வைத்துக் கொள்ளும். ஈரப்பதம் இல்லாமல் உலர்ந்த கருங்கற்களுக்கு மின்னூட்டத்தை கடத்தும் தன்மை குறைவாக இருக்கும். இந்த அபிஷேக பொருட்கள் ஈரத்தன்மையை தக்க வைத்து கருவறையில் மின்னூட்டம் தடையின்றி நடக்க உதவும். இளநீர், சந்தனம் போன்றவை அதிக வெப்பத்தினால் சிலைகளில் ஏற்படும் வெடிப்பை வராமல் தடுக்கும். அதை குளிர்விக்கவும் உதவும். மஞ்சள், திருநீறு மற்றும் குங்குமம் ஃபங்கஸ் எனப்படும் பூஞ்சைகள் சிலையில் உருவாகாமல் தடுக்கும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பொருட்களைத்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்த வேண்டும், அப்போதுதான் சிலைகள் பழுதடையாமல் இருக்கும் என முடிவு செய்ய ட்ரையல் அண்ட் எரர் முறையில் ஒரு பெரும் ஆராய்ச்சியையே நிகழ்த்தித்தான் நம் முன்னோர்கள் இதை வரையறுத்துள்ளனர் என்பது தெரிய வருகிறது. சரி, ஒரு சிலையை பராமரிக்க இத்தனை பொருட்களை வீணடிக்க வேண்டுமா என்று நீங்கள் கேட்கலாம். இன்றைய சூழலில் பல கோயில்களில் இந்த அபிஷேகம் செய்த நீர் பயனற்று போவது அதன் பலனை அறியாமல் போனதால்தான். ஆனால் அக்காலத்தில் இந்த அபிஷேக நீரின் ஒரு துளி கூட வீணாக்கப்படவில்லை. பழங்கால கோயில்கள் எல்லாவற்றிலும் அந்த கோயிலுக்கு சொந்தமான விவசாய நிலமோ கோயில் நந்தவனமோ அக்கோயிலை ஒட்டியே அமைந்திருக்கும். கருவறையில் இருந்து வெளியேறும் அபிஷேக நீர் ஒரு தொட்டியில் சேகரிக்கப்பட்டு கோயிலைச் சேர்ந்த அந்த நிலத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். எதற்காக என்று யோசிக்கிறீர்களா? பால், தயிர், நெய், இளநீர், பஞ்சாமிர்தத்தில் இருக்கும் பழக்கலவை போன்றவை செடிகளுக்கு சிறந்த உரமாகும். கரும்புச்சாறு மண்ணை வளமாக்கும். மஞ்சள் ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லி. இப்படி அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு பொருட்களுமே விவசாயத்தையும் மண்ணையும் வளமாக்கக்கூடியவை. அதனால்தான் கோயிலை சுற்றி இருக்கும் நிலங்களில் விவசாயம் செழித்து இருந்தது. ரசாயனமில்லா